பிரைஸ் தி லார்ட். இந்த நாளில் கூட கர்த்தரை நான் துதிக்கிறேன். உங்களுக்கும் எனக்குமாய் பேசியிருக்கிற வசனம் வெளிப்படுத்தல் 1:18 வசனம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமீன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. இங்கே மரித்தேன் என்ற ஒரு வார்த்தை இருக்குது. ஏசப்பா எதுக்காக மரிச்சாரு அப்படின்னா, நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக, நம்முடைய அக்கிரங்கள் நிமித்தமாக, நாம் செய்த தப்பிதங்கள் நிமித்தமாக தன்னையே சிலுவையில் ஒப்பு கொடுத்தவராய் நின்றார். ஆனால் இந்த நேரத்தில் இந்த மரித்தேன்னு இருக்கிறதுல அதுக்கு ஒரு 2 விதமான அர்த்தத்தை நான் பார்க்குறேன். என்னென்னா, மனுஷன் எதில் மறிக்கணும்னு கர்த்தர் விரும்புகிறாருன்னா, அவனுடைய சுய ஆசைகள், அவனுடைய சுய விருப்பங்கள், அவனுடைய பாவங்கள் எந்த இடத்துல சாகும்னா, ஞானஸ்தானம் எடுக்கிறோம் பாருங்க, அந்த இடத்துல முதலாவது அது சாகும். ஆனால் உண்மையாக ஒரு மனுஷன் அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் அந்த இடத்துல அவனுடைய மரணமாய் அது கருதி ஒரு புதிய மனுஷனாய் மாற்றி அவர் இருக்கிறதை உறுதிப்படுத்துவதை மாத்திரமல்ல, அவர் மரணத்தை எதனால சந்திக்கிறார். ஏன்னா இந்த ஹோலி வீக்கில் இருக்கிற நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, கர்த்தருக்கு உண்மையாக இருந்து அவருடைய வருகையை எதிர்நோக்கி பார்க்கலாம், காணப்படணும். இன்னுமா வருஷம் குட் ஃப்ரைடே கொண்டாடி கொண்டு, இன்னுமா வருஷம் ஈஸ்டரை கொண்டாடி கொண்டு இருக்கிறதுனால பிரயோஜனம் ஒன்றுமே இல்லை. டிசம்பர் அன்னைக்கு ஏசப்பா பிறக்க வைக்கிறது, ஏப்ரல் மாதம் அன்னைக்கு ஏசப்பா சாகடிக்கிறது, 3 நாள் கழிச்சு திருப்பி உயிரோடு எழுப்புறது போல மற்ற ஜனங்க செய்கிறது போலே நம்ம செய்கிறதுனால இதோட அர்த்தமே கண்டிப்பாக ஒன்றுமே இல்லாததாக இருக்கிறது. ஸோ கர்த்தர் உங்களுக்கு வழி உணர்த்துற ஒரு காரியம், கர்த்தர் மரித்தார், ஆனாலும் உங்களுக்கும் எனக்குமா உங்களோடு என்னோடு கூட சதா காலம் உயிரோடு கூட இருக்கிறேன்னு சொல்லி அந்த உயிரோடு இருக்கிற தேவன் உங்களை இன்னைக்கு ஒரு காரியத்தை குறித்து பேசுகிறார். இன்னும் நீங்கள் ரட்சிக்கப்படலையா, நீங்கள் இந்துவாக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, உங்களை இயேசுக்கிட்ட வாங்கன்னு சொல்லுவதை தவிர்த்து, அது மாத்திரமல்ல, ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, கடலில் இருக்கிறது ஒரு மீன் வலை போட்டு பிடிப்பது ஈஸியா இல்லை தூண்டில் போட்டு பிடிப்பது ஈஸியான்னு பார்த்தா, வலை போட்டு கிடைக்காத மீனில் பிடிக்கலாம். ஆனால் தூண்டில் போடும் பொழுது அதோடைய வாய்ங்க கிழிஞ்சி ஆனால் இன்னும் ஜாஸ்தியாகவே வரும்ன்ற அந்த ஒரு இது இருக்குது. இன்றைக்கி உங்களை கர்த்தர் வலை போட்டு பிடிக்கிற மீன்களாக கர்த்தர் கூப்பிடும் பொழுதே வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இல்லை தூண்டில் போடும்போது வருவேன் அவங்க வாய் கிழிஞ்சி நீங்கள் நிறைய அடிபட்டு கர்த்தர்கிட்ட திரும்புகிற நாட்களாய் காணப்படும். கர்த்தர் கொடுக்கிற எச்சரிக்கையை பெரிதாய் கர்த்தர் கருதுகிறார். கர்த்தரோட கிருபையில் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருக்குள்ளே வரும்படிக்கு விரும்புகிறேன். கர்த்தர் நாம மகிமைப்படட்டும். அது மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசு நமக்காக பாவமாய் மாறினார். காரணம் என்னென்னா, உலக மனுஷர்கள் போல் பாவத்தை போய் ஒரு ஃபாதர்கிட்ட அறிக்கை இருக்கிறதுனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. சரி, ஒரு மனுஷன் ஃபாதர்கிட்ட போய் அறிக்கையிட்டு அந்த பாவம் மன்னிப்பு ஆயிடுச்சு. ஆனால் அந்த ஃபாதர் யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்பாரு? இந்த கடைசியானா இந்த பார்த்து கொண்டு இருக்கிற நீங்கள் ஹாஸ்பிட்டல்லேருந்து பார்த்துருக்கலாம், ஐயோ டாக்டர் சொல்லிட்டாரு இன்னும் 10 நாள் நான் செத்துருவேன் அப்படின்றது உங்களுடைய கணக்காக இருக்கலாம், டாக்டரோட கணக்காக இருக்கலாம். மனுஷன் தானே சொல்லியிருக்கிறான், ஏசப்பா சொல்லல. கண்டிப்பாக அவங்கள உயிரோடு மறுபடியும் கொண்டு வந்து அவரோடு கிட்டி சேர, அவரோடு இருக்கும்படிக்கு கர்த்தர் விரும்புகிறார். அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் பாதாளத்துக்கும் மரணத்துக்கும் திறவுகளுடையவராக இருக்கிறார். அவருடைய கட்டளை அண்டி ஒரு மனுஷனை சாக முடியாது. அவருடைய கட்டளைக்கு மீறி ஒரு மனுஷனும் பாதாளத்துக்குள்ளே மடிந்து போக முடியாது. ஸோ தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஆமென்.